அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான நாளாக இருக்கு. மனசு தாங்க முடியாத ஒரு செய்தியா எங்கள் டைரக்டர் பாரதிராஜாசனோட மகன் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் மறைந்து விட்டார். திரையுலகை பொறுத்த வரைக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் குருவாக விளங்கக்கூடியவர் எங்கள் டாக்டர் பாரதிராஜா. அவரோட மகனை இழந்து இருக்கிற நிலை எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. பெற்ற பிள்ளைக்கு சொல்லி வைக்கிற நிலைமை இந்த அப்பாவுக்கு வரக்கூடாது. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய துயரம்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம சொல்லி வைக்கிறோம். ஆண்டு அந்த துயரத்தை கருணையின்றி உங்கள் டேரக்டர் திருத்தாப்புல பாரதிராஜா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் காணாத வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிருக்காரு. நிறைய விருதுகள், நிறைய பாராட்டுகள். உலக அளவில் தமிழ் திரையுலகில் இயக்குனராக இருக்கவர். எல்லா வகையிலும் அவருக்கு வாழ்க்கை நிறைவாக இருந்துச்சு. அவருக்கு ஒரே ஒரு குறை தான். ஒரு குறை தன்னோட மகன் மிகப்பெரிய அளவில் நடிகராகவும் வெற்றி அடைய முடியல, அப்புறம் இயக்குனராக அறிமுகமானார், இயக்குனராகவும் வெற்றி அடைய முடியல. அந்த ஒரு குறை தான் அவருக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நேற்று காலையில் தேட்டர் பார்த்தோம். அவர் பேசிட்டு இருக்கும்போதும் இந்த குறையத்தை சொன்னார். அவன் தான் பெருசாக வரல அதான் எனக்கு குறை. நேற்று காலோடு அத்தனை பேசினார். நேற்று ஈவினிங் பார்த்தா இந்த செய்தி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது எப்படின்னா எப்படிதான் அவங்களுக்கு ஆர்டர் சொல்கிறது இந்த வயசில் அவர் இது எப்படி தாங்கிக்க போகிறாரு. தைரியத்தை ஆண்டவன் கொடுக்கணும். அதே மாதிரி மனைவியோட அம்மா பையன் மேலே அவ்வளோ பாசம் கொடுப்பாங்க. அவங்க பையன் மேலே பாசம் கொடுப்பாங்க. அவங்க அம்மாவும் பெரிய இழப்பில் இருக்காங்க. இழப்பை தாங்கிக்கிற தைரியத்தை ஆண்டவன் அவங்க கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க மனைவி, ஒரு குழந்தை, எல்லாருமே இன்னைக்கு இப்போ பெரிய அதிர்ச்சியும் பெரிய இழப்பையும் ஈராக திருத்தி இருக்காங்க. எல்லாவிலையும் ஆண்டவன் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். மனோஜ் ஆத்ம சாந்திய எல்லாம் இறைவன வேண்டும்.